எப்படிப்பட்ட செயல்பாடுகள் எங்கள்கிட்ட வெளியே வரும் தெரியுமா? எப்படிப்பட்ட உணர்வுகள் எங்கள்கிட்ட வெளியே வரும் தெரியுமா? எங்களுடைய அனைத்து அந்த செயல்பாடுகளும் ஒரு உபூதியா, எப்படின்னா நான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்பதை கவனமாக இருப்போம். இது எங்கள்கிட்ட சரியாக இருந்துட்டு என்று சொன்னால் எங்களோட குறைகளை பற்றி நாங்கள் மிகவும் அறிந்தவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா. மனிதன் எவ்வளவு காரணம் சொல்லிவிட்டாலும் அவனை பற்றி அவன் மிக தெளிவான அறிவோடு இருக்கிறான். மனிதன் எவ்வளவு காரணங்களை சொல்லிட்டாலும் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். நான் ஏன் இந்த பிழை விட்டேன், என்ற இபாதத் என்ன, என்ற பெருமையோட லெவல் என்ன, நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்றெல்லாம் அவன் தெளிவானவனாக அவன் என்ன செய்கிறான், இருந்து கொண்டிருக்கிறான். வலவ் அல்கா மஆதீரா, எவ்வளவு காரணங்களை அவன் என்ன சொல்லிவிட்டாலும் சரி. அல்லாஹு தஆலா நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம இந்த வணக்க இந்த மாதிரியான சரியான ஒரு பாதையில் நம்ம பயணித்து விட்டோம் என்றால் நம்ம யாரையும் பற்றியும் கெட்ட எண்ணம்னா பாவத்தை பாவமாக வெறுக்கணும், அது உண்மை. ஆனால் அவனை விட சிறப்பானவன் நினைக்க மாட்டோம். சஹாபி போல நம்ம வாழ்றதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுக்கணும். ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவியை கண்டாலும் எனக்கு முன்னால் அவன் சொர்க்கம் போக வாய்ப்பிருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பாளே என்று நம்ம பயப்படணும். நம்ம என்ன செய்யணும், பயப்படணும். இப்படி நமக்கு இருக்காதுன்னு கேட்டால் இல்லை. இந்த மாதிரி பெரும்பாலானவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னா இல்லை. அதாவது அவனுக்கு சில பொழுதுகள்லாம் ஒதுங்கிடுறான். அந்த பாவம் செய்கிறவன் நொந்து ஒதுங்கிடுறான். எப்படின்னா, நீங்களாம் தவா ப்ரோக்ராம் மார்க்கம் விவாதத்தை நிற்கிறேன், எங்களுடைய சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குன்னு ஒதுங்கிடுறான். இவரும் என்ன செஞ்சுக்கிறான், என்ன செய்ய அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நியாமத் இவர் விளங்கிட்டா. இந்த மாதிரியான ஒரு இவர் அருள் சொல்றதும் அவங்க பணிகிறது மாதிரி இருக்கு. அல்லாஹ் தஆலா பணிகிறவனை விரும்புவான். எப்பயும் இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புவான். அல்லாஹ்வுடைய வசனம். அதனால தான் மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக பணிகின்றவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உயர்த்துவான். வ நுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துத்உஃபு ஃபில் அர்த் வனஜஅலஹும் அஇம்மத்தன் வனஜஅலஹுமுல் வாரிசீன். இந்த உலகத்தில் பலகீனப்பட்டவர்களை எப்பொழுதுமே நாம் உயர்த்தவே விரும்புகிறோம். பணிஞ்சா அல்லாஹ் உயர்த்த விரும்புவான். இந்த உலகத்தில் எந்த சோதனைகளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் காஃபிர்களாக இருந்தாலும் சரி, பணிஞ்சிட்டு அல்லாட சுன்னத் என்ன, அவனை உயர்த்தணும்ன்றது அல்லாஹ் விரும்புவான். அல்லாஹ் தஆலாவுக்கு பெருமை அடிப்பவர்கள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஸ்தக்பிரின். முத்தக்கப்பிரின். அப்போ நினைத்து பாருங்க, இது ஒரு மிக முக்கியமான இடம். அப்போ இவருடைய நிலைமையில என்ன இருக்கும்டா, அந்த மாதிரியான உணர்வுகள் உள்ளவர் எப்படி இருப்பார்னா, தான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாதுல மிக கவனமாக இருப்பார். தான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது கவனமாக இருப்பார். ஷைத்தானுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா பாபுலையும் அவன் ஒரு பாபு வச்சிருப்பான். தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்றதில் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருப்பாங்கன்னா அதில் இயல்பாகவும் இருக்கணும். அதில் என்ன செய்யணும், இயல்பு பாரு. சைத்தான் அந்த பாபுக்குள்ளால் எப்படி வராரு, தூய்மையே படுத்த போய்க்க மாட்டாங்க. தூய்மைப்படுத்தப்படாத இடத்துல கவனமாக இருக்கணும்னு இவர் பாஞ்சு விழுந்து நினைச்சு அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம், இவரே பெறன்றது. அவர் தூய்மைப்படுத்தவே வந்திக்க மாட்டார். அவர் சாதாரணமாக இவருக்கு எதாவது சொல்லுவோம், நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை தூய்மைப்படுத்த வேணும், அது எனக்கு பிடிக்க, நான் தூய்மைப்படுத்தவே வரலை. இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா சைத்தான் எப்படி வாராண்டி, நான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்ற ஃபீலிங் இவருக்கு வாரதே நான் கொஞ்சம் பெரிய ஆளுன்ற ஃபீலிங்கில் வருது. எப்படி சைத்தாண்ட மதாகல்கள் எப்படி தப்புறது, இயல்பாக ஏற்றுக்கலுங்க, அமைதியாக போயிருங்க. யாராவது எதாவது பாராட்டுங்கன்னா அதுக்கு தகுதி இல்லைன்னு மனசில் நினச்சிக்கோங்க. அவரை போட்டு வாயமூட ட்ரை பண்ணி அவர் சொல்ல வந்தது கொஞ்சமாக நீங்கள் அதை கூட்டி விட்டு விளங்கிட்டா அந்த லெவலுக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு அவசியம் உண்டு இல்லை. இது நம்ம தவிர்க்கணும். அதாவது நாங்களாக சில முடிவுகள் எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக ஆயிஷார்லாங்க சொல்கிறாங்க, ரசூலாங்க அடக்கப்பட்டிக்கிறாங்க, அபூபக்கர்லாம் அடக்கப்பட்டிக்கிறாங்க, உமர்லாம் அடக்கப்பட்டிக்கிறாங்க. அங்கே இன்னொரு இடம் இருக்கு, யாருக்குன்னா இன்னொரு ஆள் அடக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு மிக தகுதியானவங்க யார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட வீடு தான், அவர்களுடைய வீடு தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அனுமதி கேட்டுத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடக்கப்பட்டாங்க அங்கே. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜமல் யுத்தமெல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னால் ஆயிஷாலாம் சொன்னாங்க, லா தத்ஃபின்னி, அதாவது என்னை இந்த 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 வீட்டில் என்ன செய்ய வேண்டாம், அடக்க வேண்டாம். வத்ஃபின்னி மா சவாஹிபில் பக்கி, பக்கியில் அடக்கப்பட்ட என்ன மற்ற சகோதரிகள் போல, அது மற்ற மனைவியர்கள் போல என்னையும் என்ன செஞ்சிருங்க, அங்கே அடக்கிருங்க. லா உஸக்கா பஅதஹு அபதா, நான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது, என்னை தனியாக என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல எதுவுமே எனக்காக பிரார்த்தனைகள் தனியாக நடக்கக்கூடாதுன்னு. இல்லைன்னா ஆயிஷாரோட கபர் தனியாக என்ன அவங்களுடைய சொந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். இன்றைக்கு ஆயிஷாரோட கபர் எதுன்னு எங்களுக்கு என்ன தெரியாது. அப்போ யோசிப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹா. சரியா, அதாவது மக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, தூய்மைப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து மனைவிமார்களும் இந்த உலகத்திலும் அவருக்கு மனைவிமார்கள், சொர்க்கத்திலும் மனைவிமார்கள், தகுதி இருந்தும் கூட தங்களை என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதே போல் அப்துல்லா இப்னு ரவாஹா ஒரு முறை மயங்கி விழுந்துடுறார்.
அவங்களோட சகோதரி அம்ரா பின் ரவாஹா, அவங்க நுமானி பின் பஷீருடைய மனைவி. இவங்க அவர் படை தளபதி ஒருத்தர் மயங்கி விழுந்த உடனே அவருடைய அந்த வீரத்தை சொல்லி தங்கச்சி சத்தம் போடுறான், வாஜபலா மலையே நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டீங்களே, இவ்வளோ வீரராக இருந்தீங்களே, இப்படி மயங்கி விழுந்துட்டீங்களே நான் சத்தம் போடுறேன். அவர் மயக்கம் தெளிந்து முடிஞ்ச உடனேயே நீங்கள் என்னென்ன சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஒரு இப்படி புகழ்ந்ததெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் பொழுதும் நீ அன்தஹாக்கதா, நீ அப்படிப்பட்டவன் தானாண்டு என்னிடத்தில் கேட்கப்பட்டது, நீ அதுக்கு தகுதியானவர் தானாண்டு என்னிடத்தில் என்ன செஞ்சது கேட்கப்பட்டது. பின்னர் அப்துல்லா இப்னு ரவாஹா மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுறாரு. அம்ரா பின் ரவாஹா அவங்களுக்காக என்ன அவங்களுக்காக அளவில்லை, இரக்கமில்லாமல் இல்லை, என்னுடைய சகோதரனுக்கு அல்லாஹ்விடத்தில் ஹைர் இருக்கட்டும், நான் இங்கே புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் என்ன இவருடைய அந்த தகுதியை நம்ம குறைச்சிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் என்ன பார்வை அதான் பார்வை. நம்மளா புகழ்ந்து என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய அந்தஸ்து கூட போடுறதில்லை. உண்மையில இறந்த ஒருவருக்கு அந்தஸ்து கூட நம்ம நினைக்கிறோம்டா, அவருக்கு பாவ மன்னிப்பு தேடணும், அவருக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவங்களோட பிள்ளைகள்கிட்ட நன்மைகளை செய்ய, அவருக்காக நன்மை செய்ய தூண்ட வேண்டும். இதான் நம்ம செய்ய வேண்டியது. அதை விட்டுட்டு புகழ்றது அவருக்கு ஒரு பிரயோசனம் இல்லை, இயல்பான புகழ்ச்சியை தவிர. இயல்பான புகழ்ச்சின்னா நல்ல மனுஷப்பா நல்லா வாழ்ந்தார் என்று மக்கள் இயல்பாக பேசிக்கிட்டு போவாங்களே, அந்த மாதிரியான புகழ்ச்சிக்கு அது நல்ல ஒரு அடையாளம். அது அல்லாமல் அவரை புகழ்வது என்பது எந்த விதமான ஒரு, அதான் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னார், மக்கள் வாழ்கிற டைம்லேயே முகஸ்திதியோட வைக்கிறாங்க, மௌத்தாகின பின்னாலும் முகஸ்திதியோடு தான் வைக்கிறாங்க. மௌத்தாகினால் எனக்கு எத்தனை பேர் பார்க்க வருவாங்கன்ற யோசனையே அவனுக்கு எதை காட்டுது, இவன் ஒரு இஹ்லாஸ் இல்லாத தன்மை மௌத்துக்கு முன்னால் இப்போ என்ன செஞ்சுட்டான் ஏற்படுத்திட்டான்றதை காட்டுது. எனவே தூய்மைப்படுத்தப்படுவதை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டார்கள். இது அவர்களுடைய அவங்க தஸ்கியால ஓடிக்கொண்டே இருப்பாங்க, தஸ்கியால என்ன செஞ்சுப்பாங்க ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போ புகழப்பட்டாலும் என்ன சொல்லுவாங்க, அதாவது அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வஃபிர்லி மா லா யஅலமூன் வஜஅல்னி கைரம் மிம்மா யظنون. யா அல்லாஹ், இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது. முதல் வார்த்தை, நான் இதுக்கு தகுதியே இல்லை. உலகத்தில் யார் புகழ்ந்தாலும் யார் விமர்சித்தாலும் சரியாக செய்யலை. ஒருத்தரை நீங்கள் உள்ளத்துக்கு புகழ்றீங்கடா, உள்ள விஷயத்தை தான் புகழ்றீங்கடா, கொஞ்சம் கூட தான் புகழுவீங்க, அவரோட அளவுக்கு என்ன செய்யலாது புகழ இயலாது. விமர்சிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட தான் என்ன செய்வீங்க விமர்சிப்பீங்க, அளவுக்கு என்ன செய்யலாது விமர்சிக்க இயலாது. அப்போ இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், தவிர்த்துடணும். நிர்பந்தமான ஒரு நிலைமையில நம்ம சொல்ல வந்தால் அதை அளவாக சொல்கிறது கஷ்டமன்றதை என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும். அதனால நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் யாரை தூய்மைப்படுத்தி பேசினாலும் ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், அஹ்சிபுஹு ஹாகதா வலா உஸக்கி அலல்லாஹி ஹதா, அவ்வாறு தான் நான் நினைக்கிறேன், இதுக்கு மேல் அவரை நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு மேலே யாரை நான் தூய்மையாக என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன் என்று சேர்த்து சொல்லுங்க, நான் செய்ய வேண்டி வந்தா. அப்ப எனவே ஒரு இந்த மாதிரியான ஒரு நிலைமையில உள்ளவர் தூய்மையிலிருந்து ஓடுவார். ஆனால் ஓடுற டைம்ல எப்படி இருக்கணும், என்னை தூய்மைப்படுத்த வேணான்னு பெருமைப்படுத்த வேணான்னு நீங்களே என்ன செய்யக்கூடாது, அடிச்சு பேர்த்து நீங்களே உளுந்து திருப்பி என்னை தூய்மைப்படுத்த வேணாண்டா இன்டெரக்டா என்ன அர்த்தம், தூய்மைப்படுத்துங்க, அமைதியா போயிருங்க அந்த இடத்துல, அல்லாஹ்வோட முறைப்பட்டுக்கங்க. சில பொழுதுகளில் உங்களுக்கு இப்படி ஒரு யோசனை வரும், இவர் தூய்மைப்படுத்துறத விரும்புகிறாரோ அதனால தான் அமைதியாக இருக்கிறாரோ என்று மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஏண்டா நீங்க தூய்மையாகிறீங்க, இப்ப மக்கள் உங்களை கெட்ட நினைச்சிட்டாங்க, நீங்க தூய்மையை விரும்ப நினைச்சு, ஆனா நீங்க உண்மையில அப்படி இல்லையா, அமைதியா பேத்துருங்க, அதை விளங்கப்படுத்த போவானா. ஏனென்றா நீங்க அல்லாஹ்விடத்துல நல்லவராகவும் மக்கள் உங்களை தப்பா நினைச்சாலும் அது என்ன பிழை இல்லை. ஹதீஸ்ல பார்க்கிறோம், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் ஹஃபியல் கனி, அல்லாஹு தாலா இறையச்சமுள்ள போதுமன்ற மனப்பான்மையோடு வாழக்கூடிய மறைந்து வாழக்கூடிய அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படின்னா என்ன, மறைந்து வாழக்கூடிய அடியார்னா மக்கள் எல்லாரும் 3 தரத்துல தான் இருக்கிறாங்க. ஒன்றில் தாங்கள் செய்கிற அமல் கொஞ்சமா இருக்கும், வெளியே மிச்சமா தெரியும். தாங்கள் செய்கிற அமல் அதாவது சரியா இருக்கும், அதே அளவுல வெளியே என்ன செய்யும் தெரியும். தாங்கள் செய்கிற அமல் அதிகமாக இருக்கும், வெளியே கொஞ்சமா தெரியும். இதுதான் மறைவான அடியான், இதுதான் மறைவான அடியான். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நிலைமை என்ன, செய்யறது கொஞ்சம் தெரிகிறது மிச்சம், அவரும் பெரிய ஒரு லெவலில் தான் இருக்கும்னு நினைச்சா. காரணம் அல்லாஹ் பாவங்களை என்ன செய்யறான், மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா சொல்றான், அல்லாஹு தாலாவுடைய அருள் மட்டும் உங்களுக்கு இல்லையேண்டா நீங்க எவரும் எவர்கிட்டையும் தூய்மையா இருந்திக்க மாட்டீங்கன்றான் சூரா நூறுல. அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் உங்களுக்கு இல்லை என்றால் யாரும் யார்கிட்டையும் தூய்மையானவராக இருந்திக்க மாட்டோம், எல்லாரும் எல்லார்ட்டையும் கெட்டவராக தான் என்ன இருந்திருப்போம். அல்லாஹ்வுடைய சிறப்பின் காரணமா அல்லாஹ் கொஞ்சத்தை என்ன செய்யறான், மறைக்கிறான் என்ற குர்ஆன் வசனத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.